மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. விஜயோட குழந்தை காவேரியும் 2 பேருமா சேர்ந்து ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம குட்டி காவேரி வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால நீ அடம் பிடிக்காம ஸ்கூலுக்கு போகணும், சமத்தா இருக்கணும், அப்பதான் நான் டேடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்தி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம சாரதாவும் காவேரியும் நேத்தே காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி வந்தாச்சு. இப்போ காவேரியுமே பரபரப்பாக ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அம்மா சாப்பாடு ஆச்சாம்மா, டைம் ஆயிடுச்சு, முதல்ல நான் வேலைக்கு போக போகிறேன், நீ சீக்கிரமாக சமைச்சு வைக்க மாட்டியா? ஏய் காவேரி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சுடி, நீ வந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீயும் சாப்பிடுமா, நான் முதல்ல ஸ்கூலுக்கு டீச்சராக வேலைக்கு போக போகிறேன், நீயும் என் கூட வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி நீ என்ன சின்ன பொண்ணா நான் உன் கூட வர்றதுக்கு? அம்மா ப்ளீஸ்மா என் கூட வாம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம காவேரி கூப்பிட்றதுனால சாரதாவுமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கங்கா வந்து கால் பண்ணுறாங்க. ஹே காவேரி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான்க்கா கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அம்மாவும் வருதாடி உன் கூட அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா அம்மாவும் தான் வருது, முதல்ல போகிறேன், அதான் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மாவையுமே ரெடியாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி பார்த்து பத்திரம், ஈவினிங் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுமே கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது சாரதாவும் காவேரியும் ஸ்கூலுக்கு கிளம்பி வரத்துக்காக ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. பக்கம்தான், ஆட்டோ பிடிச்சி வராங்க. போகிற வழியிலே டிராஃபிக் ஆகிடுது, கொஞ்சம் லேட் ஆகிடுது நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வந்து குட்டி காவேரியை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமும் பிரின்ஸ்பால் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டுமே வராங்க. பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க, அவள் கண்டிப்பாக அழுகாமல் இருப்பா, நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம குட்டி காவேரியை கிளாஸ் ரூமில் கொண்டு வந்து விடுறாங்க. குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் சமத்தா ஜாலியாக விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சரியா? அழுகக்கூடாது, இங்கே இருக்கிற உன் கிளாஸ்மேட் எல்லாமே உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா, இருந்தாலும் நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடாமோ, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பேன், சரியா? அது வரைக்கும் நீ இங்கே ஜாலியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீச்சரெல்லாம் வருவாங்க, டீச்சர் உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து விளையாடுவாங்க, சரியா? ரொம்ப ஜாலியாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தாவுமே ஆசையாக தான் இருக்குது. சரி இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா குட்டி தங்கம், சரி நான் கிளம்பவா, டேடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரமோ, நீ அடம் பிடிக்காமல் வரணும், ஸ்கூலில் சமத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அடம் பிடிச்ச அப்படின்னா நாளைக்குலேருந்து உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நான் சமத்தா அந்த கிளாஸ் ரூமில் இருக்கேன், டீச்சர் வந்தாலுமே டீச்சர்கிட்ட நான் நல்லா ஒட்டிப்பேன், டீச்சரே என் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிடா தங்கம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம விஜய் கிளம்பிடுறாரு. அப்போ தான் நம்ம காவேரியோட அம்மா சாரதாவுமே வந்து நிற்கிறாங்க. சரிடி, அதான் ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டல, அவ்வளோதான், நீ போயிட்டு உன் வேலையை பாருடி, எனக்கும் வீட்டில் நிறைய வேலை கிடக்குதுடி, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே காவேரியை வந்து ஸ்கூல் வாசல்லே ட்ராப் பண்ணிவிட்டு, அதாவது இறக்கி விட்டுட்டு இவங்களும் அப்படியே அந்த ஆட்டோலேயே போயிடுறாங்க. சரி கடையில் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிப்பாட்டுறாங்க. அதே இடத்துல தான் நம்ம விஜயும் இருக்காங்க. ஏன்னா நம்ம குட்டி காவேரிக்காக நிறைய அதாவது கீரை பொரியல் அப்படின்ட்டு காய் வெஜிடபிள்ஸ்னு நிறைய பொரியல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால் குட்டி காவேரிக்கு பிடிச்ச காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் கிடைக்கும், ஸோ அதனால் இங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே அதே மார்க்கெட்டில் தான் காய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவுமே அதே மார்க்கெட்டில் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா யதார்த்தமாக இங்கே விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்துட்டு, என்ன இது, காவேரியோட புருஷன் விஜய் தம்பி மாதிரி இருக்குது, ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ, இல்லைனா இது வேறு யாராவது இருக்குமோ, இல்லையே விஜய் முகம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஒருவேளை அந்த மாதிரி இவரும் விஜய் தம்பி மாதிரி இருக்கலாம்ல, அதான் விஜய் தான் இறந்து போயிட்டாரு, ஒருவேளை விஜய் தம்பி மாதிரி வேறு யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சாரதா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை போய் பேசி பார்த்தா விஜய் ஒருவேளை விஜயா இருந்தா அப்படின்னும் தோணுது. இறந்து போன தம்பி திரும்பவும் எப்படி வர முடியும்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்ல தான். இருந்தாலும் விஜய் தம்பி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய்கிட்ட பேசாம போகவும் முடியல. பேசுறதுக்கு ஒரு மாரி தயக்கமாவும் இருக்கு. அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜயுமே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அப்போ தான் வராங்க. வரப்போ கரெக்டாக சாரதாவை பார்த்துடுறாங்க. சாரதாவை பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போகுது. ஏன்னா அத்தைன்னு கூப்பிட்றாரே. விஜய் வந்து இறந்து போயிட்டதா தான் நம்ம சாரதாவும் எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம விஜய் வந்து அத்தைன்னு கூப்பிட்டதுமே இங்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம சாரதா. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் எப்படி அத்தை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சாரதாவுமே அது வந்து தம்பி காவேரிக்கு இங்கே வேலை கிடச்சிருக்குப்பா அதான் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியா? காவேரி உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி என்ன தம்பி காவேரி உயிரோடு தான் இருக்கா தம்பி, ஏன் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை காவேரி ஆக்சிடெண்ட் ஆனப்போவே ஸ்பாட் அவுட்டு குழந்த மட்டும் தான் பிறந்ததா என் பாட்டி என் தாத்தா எல்லாருமே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? இப்படியா சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காவேரி இறந்து போயிட்டதை தானே நானும் இத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அவள் எத்தனை நாட்டு தள்ளி இருந்திருந்தாலுமே அவளை தேடி போயிருப்பாத்த. இப்போது இப்படி சொல்கிறீங்க, காவேரி உண்மையாகவே உயிரோடு இருக்காளாத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து உடம்பு மட்டும்தான் அதாவது இருக்குது, அவரோட உயிர் இல்லவே இல்லை. ஒரு செத்த நடப்போன மாதிரி தான் நம்ம விஜய் இத்தனை நாளுமே இருந்தார். நம்ம குட்டி காவேரிக்காக மட்டும்தான் அவரோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காவேரினா நம்ம விஜய்க்கு அவ்வளோ பிடிக்கும். காவேரி கூட தான் இருக்கணும், காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு தான் நம்ம விஜய் வந்து காவேரி நேசித்தார். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி காவேரியுமே அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்துருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அம்மாவை பார்க்க போகலாண்டான்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்துப்பாங்க. ஆனால் அதுவே உண்மை ஆயிடுச்சே, கண்டிப்பாக குட்டி காவேரியை நான் அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம விஜய்க்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி எதையுமே என்னால் ஜீரணிக்கவே முடியல தம்பி, சொல்லிக்க முடியாத அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் ஒரு பக்கமும் காவேரி ஒரு பக்கமும், காவேரிக்கு குழந்த பிறந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இறந்து போயிட்டதா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லி, ஏன் தம்பி ஏன் இதெல்லாம் நடக்கணும், ஏன் உங்கள் பாட்டி இப்படிலாம் பேசினாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை அழுகாதீங்க அத்தை, விடுங்க அத்தை, என்னென்னமோ நடந்து போச்சு, அதை எதையுமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. காவேரி உயிரோடு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுமே எனக்கு உயிர் வந்துருச்சு அத்தை. இத்தனை நாளுமே நான் ஒரு செத்த நடப்போன மாதிரி தான் அத்தை இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ என்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, அதான் காவேரியோட குழந்தை எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை காவேரியோட குழந்தை அதான் எங்கள் குழந்தைய இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு வந்தேன் அத்தை. ஸ்கூலுக்கு இன்றைக்கி தான் முதல் நாள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாத்த காவேரி எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவள் நல்லா தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அத்தை அவள் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறீங்க, ஏன் அத்தை என்னை தேடி அவள் வரவே இல்லை, நான் தான் அவள் இறந்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவளுக்கு நான் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியும்ல, அப்படி இருந்தும் ஏன் அத்தை அவள் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி இங்கே நம்ம விஜய் கேட்கவும். ஸோ நம்ம இது சாரதா இருந்துட்டு, தம்பி அது வந்து ஆக்சிடெண்ட்டில் அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, மெமரி லாஸ் ஆகிடுச்சு, இப்போ வரைக்குமே அவளுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரவே இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆனதோ ஏன் அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. அவளும் இன்றைக்கி தான்ப்பா ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக வேலைக்கு போயிருக்கா, அதனால தான் நாங்கள் இந்த காஞ்சிபுரமே வந்தோம், இல்லைனா வந்திருக்கவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை இதுவும் நல்ல விதமாக போச்சு, அடிக்கடிக்கு
குழந்த அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட சமாதானம் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு பாடாக ஆகி போகுது அத்தை. ரொம்பவே எனக்கு கவலையாக இருக்கு அத்தை. குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாரதா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்போ சாரதா இருந்துட்டு தம்பி குழந்தைக்கு என்ன தம்பி பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை காவேரியோட பேர் தான் அத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சாரதா பயங்கரமாக ஃபீல் பண்ணிடுறாங்க. சரிங்க தம்பி. அம்மா இப்போ எங்கே இருக்கீங்க? உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் தாத்தா நல்லா இருக்காரு. பாட்டி இறந்து போன விஷயத்த நம்ம விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை, பாட்டி இறந்து போய் 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் எங்கே அத்தை இருக்கீங்க, அட்ரஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி ஒரே ஒரு கொஞ்சம் தூரம் தான் தம்பி, இந்த தெருவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையுமே சொல்கிறாங்க. அத்தை அதே தெருவில் தான் அத்தை நாங்களுமே குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா தம்பி, எப்படியோ உங்களை நான் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தம்பி. இப்போ எப்படியோ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை, காவேரி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே நமக்கு சாரதா இருந்துட்டு, தம்பி நீங்கள் போயிட்டு அவன் முன்னாடி நின்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு தான் சொல்லுவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் தம்பி. நீங்கள் காவேரி கூட பேசுங்க. இனிமே காவேரி நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழணும் மாப்பிள்ள. அதுதான் என்னுடைய ஆசையுமே. இப்போ வரைக்குமே காவேரி கல்யாணமே பண்ணிக்கல தம்பி. நீங்கள் கூட இறந்து போயிட்டதுனால கொஞ்ச நாள் வரைக்குமே எனக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்போவுமே வருத்தம் தான். ஆனால் காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுறது, ஏன் காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு யார் துணையாக இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் தம்பி. அது மட்டும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூட கேட்டேன் தம்பி. எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் இப்படியே இருந்திருக்கிறேன் அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காவ. சரிங்க தம்பி, எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நீங்கள் என் கண்ணில் தென்பட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என் பேத்தியை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை ஸ்கூலில் தான் அத்தை இருப்பா, வேணா நம்ம ஸ்கூலில் போய் பார்ப்போமா? இல்லை தம்பி, அதான் நம்ம 2 பேர் வீடுமே ஒரே தெருவில் தானே இருக்குது, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணிப்போம். நீங்கள் எங்கள் வீட்டுக்குமே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி கிட்ட நீங்கள் பேசவும் பழகுங்க. 2 பேரும் பேசி பழகி அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே சாரதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இத்தனை நாளாக ஒரு நடப்போன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு இப்போது என் காவேரி உயிரோடு இருக்கான்ற விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க. அவள் உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அத்தை. அவளோட ஞாபகம் தானே மறந்து போச்சு, அவளுக்கு மெமரி லாஸ் மட்டும்தான் ஆயிருக்கு. ஆனால் அவள் நல்லா இருக்கால, அது போதும் அத்தை, அவளை நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம சாரதாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் ஈவினிங் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போது நம்ம விஜய் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது விஜய் கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. கடவுளே, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காவேரிக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு, அது எனக்கு வருத்தம் தான், இருந்தாலும் அவள் உயிரோடு இருக்கா, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் கடவுளே. அது கூட 5 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த விஷயம் தெரிய வரணும். 5 வருஷத்தில் வேறு ஏதாவது நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? எப்படியோ நான் காவேரி கூட ஒன்று சேர நம்ம விஜய் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு சாமியார் வராங்க. ஸோ இப்போது விஜயை பார்த்ததுமே, தம்பி நீ இத்தனை வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப, உன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நீ நினச்ச மாதிரி உனக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக வாழ போகிறப்பா. இனிமேல் உனக்கு எந்த குறையும் வராது, எந்த கஷ்டம் துன்பம்னு எதுவுமே நெருங்காதுப்பா. அந்த ஆத்தா உனக்கு இப்போது துணையாக இருக்காப்பா, நீ கவலைப்படாத, எல்லாமே கைகூடி வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு நம்ம சாரதா வீட்டுக்கு போனதுமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஈவினிங் நம்ம விஜயை வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கோம். விஜய்க்கும் குழந்தைக்கும் ஏதாவது சமைச்சு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் இது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு காரம்னு எல்லாமே சமைச்சு வைக்கிறாங்க நம்ம சாரதா. இன்னொரு சைடு நம்ம அதாவது காவேரி வந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 10 பேர் குழந்தைக்கு தான் நம்ம காவேரி வந்து கிளாஸ் எடுக்கணும். அதில் நம்ம குட்டி காவேரியும் ஒன்று. இப்போது எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. எல்லா குட்டி குழந்தைங்களுமே குட் மார்னிங் மேடம் அப்படின்ற மாதிரி, அதாவது குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு சரி உங்களோட நேம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நேம் சொல்லிக்கிட்டு வராங்க. நம்ம விஜயோட குழந்தை எந்திரிச்சு என்னுடைய பேர் மை நேம் இஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சில ஞாபகங்கள்லாம் வர மாதிரி இருக்குது. ஆனால் டீப்பாக யோசித்தாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து வலிக்குது. ஸோ அதனால அவங்க வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காவேரியா, என்னுடைய பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஷேக்கன்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம குட்டி காவேரி முகத்தில் நம்ம காவேரி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு குழந்தைங்கள கொஞ்ச நேரம் விளையாட விடுறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம காவேரியுமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம விஜயுமே குட்டி காவேரியை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம காவேரி வீட்டுக்கு போனதுமே என்னம்மா வீடியோ ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வாசனையாக இருக்கே கிச்சனில், என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதாவது நான்வெஜ்ஜில் சில ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லலாம் நம்ம சாரதாக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ அது எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க, யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வராங்களா, இல்லை யமுனா நிவன் இல்லை கங்கக்கா குமரன் மாமா யாராவது வராங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாருக்காகம்மா இது, இல்லடி நம்ம புதுசாக வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், அதான் சரி நமக்கு வாய்க்கு ருசியாக வேணுன்றதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ முதல்ல ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வர, உனக்கு வாய்க்கு ருசியாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சமைச்சு வச்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ சொல்கிற ரீசன் தான் என்னால் ஏற்றுக்க முடியல, அதுக்குன்னு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம விஜய் வந்து குட்டி காவேரியை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம சாரதாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. யாரும்மா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ரொம்ப மனசுக்கு நொந்து போகிறாங்க. பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம விஜய் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை அதாவது சமாதானப்படுத்திக்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன்ப்பா, நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா யாரும்மா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏய் அமைதியாக இருடி, எனக்கு தெரிஞ்ச தம்பி தான், நீ ஸ்கூலுக்கு போனதும் நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், 2-3 ரவுடி பசங்க என்னை அதாவது என் கழுத்தில் இருக்கிற செயினை பறிக்க பார்த்தாங்க. அந்த டைமில் இந்த தம்பி தான் என்னை வந்து காப்பாற்றினாரு. அதான் அந்த தம்பியை ஈவினிங் வீட்டுக்கு வர சொன்னேன். அதனால தான் தடபுடலாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. முன்னாடியே எனக்கு இது தோணவே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது சரி அதுக்கப்புறம் குட்டி காவேரியை பார்த்துட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, வாவ் பாப்பா நீ ரொம்ப சூப்பராக இருக்க, க்யூட்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய கிளாஸ் ரூமில் இந்த குழந்தையும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை ரொம்ப ஸ்வீட்மா, ரொம்ப சூப்பராக என்கிட்ட ஒட்டிக்கிட்டா, நானும் இவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டே இருந்தோம். எல்லா குழந்தைங்களுமே இவ தான் என்கிட்ட நிறைய ஒட்டி ஒட்டி பேசிக்கிட்டதே. எனக்கு என்னமோ இந்த குழந்தைக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அது உன்னுடைய குழந்தை தாண்டி, உனக்கு பிறந்த குழந்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம விஜயுமே அதே தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது
நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, "அப்பா இவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க என்னுடைய கிளாஸ் டீச்சர். இவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. என் கூட விளையாடலாம் செஞ்சாங்க தெரியுமா? அப்பா நீங்களும் என் கிளாஸ் டீச்சர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி விஜயோட முகத்தை பார்க்கவும், விஜய் காவேரியோட முகத்தை பார்க்கவும் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜய்க்கு அப்படியே பரிதவிப்பா இருக்குது. காவேரியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகணும்னு அவங்க தோணுது. இருந்தாலும் அது முடியாது இல்லையா? அப்படியே கண் கலங்குற மாதிரி இருக்குது. உடனே காவேரி இருந்துட்டு, என்னங்க என்னாச்சு உங்கள் கண்ணு கலங்குது? இல்லைங்க தூசி விழுந்துருச்சு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா தூசி விழுந்துருச்சா? அப்பா நான் எடுத்து விடுறேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லைம்மா சரியாயிடுச்சு எனக்கு. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன குட்டி தங்கம் நீ உன் அப்பாவுக்கு தூசி எடுத்து விடுவியா? ஆமாம், என் அப்பாவுக்கு நான் மட்டும்தான். என் அப்பாவுக்கு அதாவது ஒய்ஃபெல்லாம் இல்லை. என்னுடைய அம்மா எங்கன்னே தெரியல. என் அப்பா கிட்ட நான் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி தான் கண் கலங்குவார். நானும் அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக ஆகிடுவேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க நம்ம குட்டி காவேரி. இப்போ காவேரிக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஆகிடுது. சாரதாக்கு ரொம்பவே மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஐயோ இந்த குழந்தை இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அதாவது இவன் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும். தன்னோட அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஏன் அந்த கடவுள் இப்படி ஒரு சூழ்நிலையை என் குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதே சமயம் தன்னோட பேத்தியை பார்த்தே ஆகணும், என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த நம்ம சாரதாவை வந்து இப்போ அவங்க பேத்தியை பார்த்துட்டாங்க. தூக்கி கொஞ்சுறாங்க. தங்கம் இத்தனை நாளாக எங்கடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, என்னம்மா நீ இத்தனை நாளாக எங்கே இருந்துன்னு கேட்குற? அப்போது இதுக்கு முன்னாடியே பார்த்தியா இந்த குழந்தைய நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, அதெல்லாம் இல்லடி சும்மா தான் கேட்டேன். சாப்பிட்றியா தங்கம்? உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சுருக்கேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றியா? வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ காவேரியும் நம்ம விஜயும் தான் தனியாக இருக்காங்க. நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்காக இவர் நம்மளை இப்படி உத்து உத்து குறுகுறுன்னு பார்க்குறாரு? இவரோட பார்வையே சரியில்லையே. இனிமே இவரெல்லாம் வீட்டிலையே சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு தானே தெரியும் காவேரி தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரமே நம்ம காவேரி வந்து விஜயோட ஒய்ஃப் அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், இல்லை தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.